அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த பதிவில் எது அன்பு எனும் தலைப்பில் வேலூர் ஐயா எனும் அருட்திரு யோகானந்த சாமிகள் அருளிய விளக்கத்தை அறிவோம். தலைப்பு: எது அன்பு? ஆசையே கூட்டல், ஞானமே கழித்தல், இவ்வாழ்வை பெருக்கச் செய்வதே பெருக்கல், வாழ்வை வகுத்து வாழ்வதே ஜாதி சமய மத வேத மாயை. கூட்டியதை கழித்தால் ஒன்றும் இல்லை, அதுவே மாயை. யானே பொய், என் நெஞ்சம் பொய், என் அன்பும் பொய் அன்பு அன்பல்ல. ஆசையின் பாச பந்தம் எனும் மரணக் கயிறு, இது அன்பு அல்ல. அன்பு அ கூட்டல் இன் கூட்டல் இப் கூட்டல் உ. அகர உயிரை உகர உயிர் நாடுவதுவே அன்பு. ஜீவன் முத்தி பெற்றால் ஆன்ம உயிருக்கு அன்பு தோன்றும். அதுவே அநாதி அகர உகரம். ஜீவனுக்கு தோன்றுவது ஆசை பாசம், அது அன்பு அல்ல. ஆன்மாவுக்கு தோன்றுவது அன்பு. போகமாந்தர்க்கு அன்பு தோன்றாது, தோன்றுவது பாசம். யோக மாந்தர்க்கே அன்பு தோன்றும். அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையே. இன்றைய பகல் இரவாகி மறையக் கண்டும், நாளைய பகல் நமது இல்லை கண்டும், இன்று நேற்றாகி இறக்கக் கண்டும், நாளை இன்றாகி நேற்றாகி முக்காலும் பாழாகி, இல்லை கண்டும் காணாத வாழ்வு என்ன வாழ்வு? இதுவே மாயை எனும் மருள். இதில் வாழும் கர்த்தர்களும் ஜீவர்களும் மாயையே. இதை அறிந்து வாழும் அறிவு என்ன அறிவு? அறிக என விபூதி தந்தும் அறிவை அறிந்தோம் இல்லை. மரணமிலா பேரின்ப பெருவாழ்வு வாழ்க என செஞ்சுடர்பூ தந்தும் அருளை பெற்றோம் இல்லை. இதனால் அறியப் பெறுவது யாது எனில், இல்லை இல்லை இல்லையே நாமா இருக்கின்றோம் காண்.
ஆதி மாயா கருணையிலா ஆட்சிப் படைப்பே இம்மரணப் படைப்பு. இறப்பித்து உண்ணும் ஜீவர்கள் இறந்தவர்களே. அவரவர் செய்யும் வினையால் அறிக அவரவரை. அறிவறிந்த காலம் முதல் அறிந்தறியா அற்புத அறிவு. உலகர் அனைவரும் அறிந்தறியா உலகனைத்தும் பொய்யெனக் காட்டும் அருள் அறிவு. பொய் உலகை ஆளும் கர்த்தர்களும் அவர் அடிமை ஜீவர்களும் பொய்யில் விளைந்த பொய்யே. அறிவறிந்த காலம் முதல் அறிந்தறியா அற்புத அருளறிவு இது காண். கருணை இலா மாயையை பொய்யை பொய்ப்பிக்க தனிப்பெரும் கருணை பெற வேண்டும். பெரும் அதுவே ஜீவகாருண்யம் எனும் திறவுகோல். விளக்கம் முற்றிற்று. இப்பதிவும் முற்று பெறுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.